வந்தோம், நீங்க கொஞ்சம் ஆடுவீங்க. நீங்க ஆடையில ஆனா எதிர்மறையா அண்ணன் அழகா ஆடினாங்க. அண்ணன் டாக்டர் இன்னைக்கு தான் நான் வாழ்க்கையில முதல்ல பாக்குறேன். எங்கேயுமே கண்டதில்லை. அமைதியான ஒரு அற்புதமான மனிதர் அவரு. ஆடிட்டாங்க. உங்களோட பிறந்த நாளைக்கு அவங்க ஆடியாங்க. இது உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். சரியா? சந்தோஷங்களா? நார்மலாக ஒரு கேக் வெட்டிட்டீங்க வீட்டில். இப்பயும் வந்திருக்கோம். வந்ததுமே தம்பி வச்சுட்டு போன்னு சொல்லிட்டீங்க. ஒரு உறவு ஒரு ஆள் இல்லை, ஒரு அன்பு நிறைய இதயங்கள் சேர்ந்து ஒரு உறவா உருவாகி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. சரி, இப்போ யாரெல்லாம் விஷ் பண்ணாங்க? காலையில் தங்கச்சி, மகன், ஃப்ரெண்ட்ஸ்மா எல்லாரும் விஷ் பண்ணாங்க, விட்டாங்க. இந்த கிஃப்ட் வந்ததுமே அக்கட மனசுல இவங்களோட வேலை தான் அப்படின்னு யார் வந்தாங்க? உங்களோட எண்ணத்துக்கு திங்க் பண்ணீங்க யார் சொல்லுங்க. அதுதான் கெஸ் பண்ண எல்லாமே வந்ததுமே நீங்க உங்க மனசுல யார் எண்ணங்கள் வர இல்லையா? இது ஒன்றே பார்க்கறதுக்கு ஓராக்கல நினைப்பு வருது. பல இதயங்கள் சேர்ந்த உறவுகள் யாரா இருக்கு? பல இதயங்கள் சேர்ந்த உறவு. சரியா யோசிங்க. பல இதயங்கள் சேர்ந்த உறவு, உங்களுக்காக வாழ்ற உறவு. இப்போ சொல்லுங்க யாருக்கு? என்ன செய்வோம்? ரெண்டு வழி இருக்கே. ஒன்று நீ கெஸ் பண்றது இவங்க தாண்டி, இல்லாட்டி ஓப்பன் பண்ணிட்டு டைப் பண்ணுறது. என்ன செய்வோம்? எனக்கு தெரியும். சரி, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. கிளி கூட்டம் போல் எங்கள் கூட்டமே